ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சருமம் ஆரோக்கியமாக பளபளப்பாக இருக்க நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது சரும சேதத்துலேருந்து நம்மளை பாதுகாத்து தொற்றுகள் உண்டாக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோடையே பீட்டா கரோட்டின் இருக்குல்ல, இது சருமத்தை மென்மையானதாக மாற்றக்கூடிய தன்மையை கூட தன்னுள்ள வச்சுருக்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைஞ்சிருக்கக்கூடிய பண்புகள்லாம் நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கை நீங்கள் வேக வச்சு அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் வால்நட்ஸ். வால்நட்டில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது. இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை கூட தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சருமத்தில் எந்தவித தொற்றுக்களும் பிக்மெண்டேஷன்ஸு இதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதோட சருமத்தை நீரேற்றத்தோட, அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வால்நட்டை நீங்கள் தினசரி ஸ்நாக்ஸாக ஸ்மூத்திகளில் கலந்து சாப்பிட்றது கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லி வால்நட் எடுத்துக்கிறப்ப உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். இதை நீங்களே உணர முடியும். தேர்ட் ஒன் தக்காளி. தக்காளியில் லைகோஃபின் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த லைகோஃபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது சரும சேதங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதோட சருமத்தில் ஏற்படும்ல அந்த தொற்றுகளையும் தடுத்துரும். அதனால சருமத்தோட ஆரோக்கியமும் மேம்படும். தக்காளியை சாலட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கும்னா பச்சையாக கூட சாப்பிடலாம். இல்லைன்னா சமையலில் கூட நீங்கள் இந்த தக்காளியை சேர்த்து சாப்பிட்றப்ப அதிக அளவிலான லைகோஃபின் உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். ஃபோர்த் ஒன் ப்ளூபெர்ரி. ப்ளூபெர்ரி அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது சரும சேதத்துலேருந்தும் சரும செல்களை பாதுகாக்க உதவுது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கும்ல, அது பொதுவாக என்ன பண்ணுன்னா தொற்றுகளை குறைச்சி நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்க உதவுது. ப்ளூபெர்ரியை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மூத்தி செஞ்சு கூட நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஃபிஃப்த்து ஒன் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்டில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது சருமத்தில் எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் பார்த்துக்கும், ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் உதவும். சரும தொற்றுக்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு டார்க் சாக்லேட்டை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா மென்மையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கும். நல்ல முகத்தோற்றத்தையும் கொடுக்கும். சாக்லேட் சாப்பிட்றதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? சாக்லேட்டை சாப்பிட்டு ஈஸியாக உங்களோட ஸ்கின்னை க்ளோ ஆக்கிக்கோங்க. சிக்ஸ்த்து ஒன் முட்டை. சரும ஆரோக்கியத்துக்கு முட்டை அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா முட்டையில் நிறைய புரதச்சத்து இருக்குது. இந்த புரதங்கள்லாம் சருமத்தை பாதுகாக்கிறதோட அது சேதமடையாமலும் பார்த்துக்கும். ஆம்லேட், வேக வச்ச முட்டை, இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் முட்டையை நீங்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு புரதம் கிடச்சிரும். உங்களோட உடலும் வலுவாகும், சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும். செவன்த் ஒன் ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சருமத்தில் முதுமையை ஏற்படுத்தும்ல, அந்த ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எதிராக போராட உதவும். ப்ரொக்கோலியில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ரொக்கோலி இருக்குல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுனால சரும செல்கள் சேதமடையாமல் கூட பார்த்துக்கும். இந்த 7 உணவுகளையும் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றப்ப அது உங்களோட சருமத்தை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுருக்க உதவும். இந்த வீடியோவில் என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கும் முதுமையை தள்ளி போடுறதுக்கும் உதவக்கூடிய 7 வகையான உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இந்த 7 உணவுகளையும் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.